ட்ரேடர்ஸ் மைட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி 50ல் கொட்டாக் மஹிந்திரா பேங்க் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் மிஸ் ஆகிருக்கு. அதை நான் இன்றைக்கி லிஸ்ட் எடுக்கும்போது தான் பார்த்தேன். அதனால் இப்போ நம்ம பார்த்துருவோம். கொட்டாக் மஹிந்திரா பேங்க் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறாங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, மிட் வேல்யூஷனில் இருக்குது, அதே மாதிரி ட்ரெண்ட் நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 1892ன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய அனாலிசிஸில் என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் பை ஜோனில் தான் இருக்குது, இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னாக்க சால்வன்சி பொசிஷனை அடிக்குவேட் லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் நார்மலாக எடுக்கிறாங்க. ரிட்டர்ன் ரொம்ப மாடரேட் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும் 20 இருக்குது. ஸோ இப்போ இது இன்னும் 25க்கான க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. அதோட நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டோட எஸ்டிமேஷன், இபிஎஸோட எஸ்டிமேஷனை பார்த்து அதுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதை பார்த்துக்கலாம். ப்ரைஸ் டு புக் 2.8 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கும் இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது. 5 வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ ரெண்டுமே இண்டிகேட் பண்ணுது இதுக்கு இன்னும் அப் ட்ரெண்டுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நம்ம சப்சிக்வெண்ட் அனாலிசிஸில் என்ன வருதுன்னு பார்ப்போம். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 95 இருக்குது. அதே மாதிரி ஃபோர்காஸ்டர்ஸ் 3.9% சர்ப்ரைஸை பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 37 அனாலிசிஸ்ட்டு அதில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 23 பேர் பை கொடுத்துருக்குறாங்க, 9 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க, 5 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அதுவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் 22% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 38% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது புக் வேல்யூ 653 கரண்ட் புக் வேல்யூ. அதே மாதிரி டிடிஎம் புக் வேல்யூ 2343, அதாவது 2341. இப்போ இவங்களுடைய என்பிஏ லெவல் கிராஸ் என்பிஏ லெவல் 1.39 தான் இருக்குது. இது லெஸ் தென் 3ங்கிறதுனால இது ரொம்ப பாசிட்டிவ். அதே மாதிரி என்ஐஎம் 4.39 இருக்குது. இதுவும் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. இதுவும் நல்ல 4%க்கு மேலே நிற்கிது அப்படின்னு சொன்னாக்க, வித்தியாசம் நிற்கிதுனாக்க நல்ல பாசிட்டிவாக இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது இந்த மார்ச்லேருந்து போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட். நெட் ரெவென்யூ குவார்ட்டர்லி ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 34% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q2Q ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி Q2Q ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால ஆப்வியஸாக இபிஎஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்துடலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா 0.01 டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா 2 பாயிண்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக எஃப்ஐஐஸ் டிஐஏஎஸ் 2 பாயிண்ட்டை ஏற்றி வச்சுட்டாங்க. நம்மளுடைய இந்த இபிஎஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கே உள்ளே தூக்கி போட்டுட்டோம். இப்போ நம்ம புக் வேல்யூ 653ன்னு எடுத்துருக்குறோம். அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸ் 1160. இப்போ இதுக்கு இது கரண்ட் ப்ரைஸோட 1.59ல் இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம 1.59 லோவாக எடுப்போம். 1740 இருக்குது. இப்போ இது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். இங்கே நம்ம ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இது இபிஎஸோட டிடிஎம் 91.6. எஸ்டிமேஷன் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபோர்காஸ்டர்ஸ் 95 எதிர்பார்க்குறாங்க. சர்ப்ரைஸ் 98 எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே நமக்கு இபிஎஸோட எஸ்டிமேஷனை காட்டிலும் கூட இருக்குது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஒரு கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் கரண்ட் பிஇ 20 இருக்குது. இந்த எஸ்டிமேஷனோட போட்டு கரண்ட் ப்ரைஸோடு நம்ம போடும்போது 19 இருக்குது. அப்போ இது இன்னும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது கன்ஃபர்மேஷன் 2 நமக்கு இருக்குது. பிபி ஆப்வியஸாக நமக்கு நெக்ஸ்ட்டு தான் வரும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ இதோடைய ப்ரைஸோட ரேஞ்ச் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இபிஎஸோட டிடிஎம்க்கு என்ன ரேஞ்ச் இருக்குன்னா 2281லேருந்து 2900 வரைக்கும் ஒரு ரேஞ்சு.
அதே இது ஆனுவல் எஸ்டிமேஷனை மீட் அவுட் பண்ணுறாங்கன்னா 2238லேருந்து 2922 22 கூட. அதே மாதிரி சர்ப்ரைஸை சப்போஸ் மீட் அவுட் பண்ணுறாங்கன்னா 2248லேருந்து 2944. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டரோடைய ரேஞ்ச் எவ்வளவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 1984 அதை உடச்சி மேலே போச்சுனாக்க மேக்சிமமாக 2320 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எந்த லெவல் வேணாலும் இருக்கலாம். இந்த 4 லெவலில் எந்த லெவல் வேணாலும் இவங்க திரும்பலாம். ஆனால் 1984 உடைக்கணும். 1984ஓட டச் பண்ணிட்டு கீழே இறங்கினான்னாக்க அது வேற மாதிரி இருக்கும். அந்த இது எல்லாத்தையும் சார்ட்டில் நம்ம பார்ப்போம். இப்போ சார்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்க நான் பழைய புக் வேல்யூவுக்கு வந்து லோ எடுத்து வச்சுருந்தேன். அப்போ வந்து 1614 நமக்கு கிடச்சிது. அந்த 1614லேயே தான் இவன் ரிவர்ஸ் ஆகிருக்கிறான். இப்போ நமக்கு புது வேல்யூ பிரகாரம் 1740. ஸோ இப்போ 1740 கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க 1495, 1250லேருந்து 1232 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவன் இபிஎஸ்ஸை சொதப்பாமல் இருக்கணும். இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டர், அதாவது ஜூன் குவார்ட்டரோட டிடிஎம் வந்து 22.9. அதுக்கான ப்ரைஸ் ரேஞ்சு தான் 1984 to 2320 நம்ம பார்த்துட்டோம். இப்போ இவன் வந்து 1740 உடைச்சான்னா 1984லேருந்து 2086 ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு. இதுதான் இது ரெண்டுத்துக்கும். அதுக்கப்புறம் 2213லேருந்து 2229, 2320 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய ப்ரைஸஸ். இப்போ இதை உடச்சி இவன் மேலே போகிறான்னு வச்சுக்குவோம். இதை உடச்சி இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க 2431லேருந்து 2458 வரைக்கும் இருக்குது. அதையும் உடச்சி அவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க 2687லேருந்து 2754 மேக்ஸிமம் டச் பண்ணுவேன்னு சொன்னால் 2900லேருந்து 2982 இந்த 4 வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இவன் வந்து இந்த குவார்ட்டருக்கான இதை வந்து ப்ரைஸையே அச்சீவ் பண்ணலைன்னு வச்சுக்கோமே, அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அப்புறம் இப்படியே போவாங்க. என்னைக்கு வந்து அந்த மூணாவது இந்த இபிஎஸோட டிடிஎம்மையோ இல்லாட்டி வந்து எஸ்டிமேஷனையோ மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு இது இபிஎஸ் வந்து ஒவ்வொரு குவார்ட்டராக எடுத்துகிட்டு வரும்போது டபக்குன்னு ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏறிக்குவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இது எனக்கு தெரிஞ்சு இது சரியான என்ட்ரியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கருதுவேன். நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஏற்கனவே நம்ம போன குவார்ட்டர், அதாவது மார்ச் குவார்ட்டரோட ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து 1614 அந்த இடத்துல திரும்பினதுக்கு பிறகு என்ட்ரி எடுக்க வேண்டியவங்க என்ட்ரி எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இது இந்த ரேஞ்செல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம மார்ச் குவார்ட்டருக்கு பிறகு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். இவன் வாட்டு போகட்டும். ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் நம்ம ஃபாலோ அப் கொடுத்துக்குவோம். அந்த ஃபாலோ அப்போட ரேஞ்சை நம்ம போட்டுக்கிட்டே வருவோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன கிடைக்குமோ, எந்த இடத்துல நமக்கு டேர்ன் அப் ஆகுதோ அந்த டேர்ன் அப்பில் எக்ஸிட் ஆகிக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.